வீரத்தின் உச்சமான தைரியத்தின் நிழலான சிம்மராசிக்காரர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் 18 மாதம் உங்களை ராகு கேது லாக் பண்ண போறாரா இல்லை ரிலீஸ் பண்ண போறாரா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்ற பெயர்ச்சி போலலாம் இல்லை, சும்மா வந்துட்டு போகிற பெயர்ச்சிலாம் இல்லை. நமக்கு நல்ல பாடத்தையும் அனுபவத்தையும் கொடுத்துட்டு போகும். ஆனால் பாடம் எடுத்தால் தான் நம்ம பெரிய ஆளாகி வெற்றி அடைய முடியும். இதை முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ராகு கேது நம்மளுக்கு நட்டமான கிரகம் கிடையவே கிடையாது, தைரியமாக சொல்லக்கூடிய கிரகம். ராகு கேதுவால் ஒருத்தன் வெற்றி அடைவானே தவிர தோல்வி அடைந்தவன் கிடையாது. ஒரு மனிதருக்கு ராகு தசை நடக்குதுன்னா அந்த ராகு தசை நடக்கும்போது முக்கிய புள்ளிகளாக வர முடியும். இது உண்மை. கேது தசை வரும்போது அறிவுத்திறன் அதிகரித்து உலகத்தை ஆளும் நிலைமை ஏற்படும். இதுக்கு எல்லாத்துமே உற்று நோக்குதல், உள்வாங்குதல் இதெல்லாம் தேவை. வெளிப்படையாக இருக்கிறது, வீண் பேச்சு இதெல்லாம் வேஸ்ட்டு. ராகு கேதுக்குள்ளே இதெல்லாம் செட்டே ஆகாது. இப்போ வெளி உலகத்தில் போய் நம்ம பார்க்குறோம் சிம்மராசிக்காரங்களே, வெளி உலகம் எப்படி இருக்குது, உள் உலகம் எப்படி இருக்குது? ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வெளி உலகத்துக்கு போனால் நம்ம நல்லா இருக்குது, சூப்பர் சார்னு சொல்லுவோம். அதே அவங்க நகர்ந்த உடனே மனுஷனா இவன் அப்படி இப்படின்னு நம்ம பேசுவோம். இது ஒரு உலகம். எனக்கு இது நியாயமாக இருக்குங்க, அவன் எனக்கு தப்புன்னு சொல்கிறாங்க, அதை எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க, அது எப்படிங்க அவன் தப்புன்னு சொல்லலாம்? இது உள் உலகம். இந்த ரெண்டு உலகம் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்மளை சந்திக்க வைக்கும். அதில் என்னென்னா, ரெண்டு உலகத்துலேயும் சக்ஸஸ் வரணும்னா ரெண்டு உலகத்துலேயும் நடிக்கணும். உள் உலகத்தில் நம்ம பேசுகிறத நாசுக்காக அவனுக்கு புரிய வைக்கணும், வெளி உலகத்தில் நமக்கு நடக்கிறத நாசுக்காக நமக்கு புரிய வச்சுக்கணும் இல்லையா? இல்லைனா மனசு என்ன பண்ணும், அது ரொம்ப குழப்பி விட்டு போயிடும். அப்போ இந்த ராகு கேது என்ன பண்ண போகிறாரு? 7ஆம் இடத்துக்கு ராகு வருகிறார். சிம்ம ராசிக்கு ராகு 7th பிளேஸ், கேது ஜென்மத்துக்கு வருகிறார். ஏற்கனவே இந்த இல்லற வாழ்க்கையில் பெரிய சிரமத்தில் இருக்கக்கூடிய ராசியில் முதல் ராசி இப்போ இருக்கக்கூடிய ராகு கேது கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி தான். எப்போவுமே சிம்ம ராசிக்கும் இல்லறத்துக்கும் ரொம்ப சொந்த பந்தம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீட்லேயே அவங்களோட ஓட்டு டெபாசிட் இழந்துடும். இப்போ 2 இடத்துல ராகு கேது என்ன பண்ண போகிறாரு? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிம்ம ராசிக்காரர்கள் தன்னை கவனித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க. முக்கியமாக யாருக்காகவும் ஒரு இரக்க குணப்பட்டு உதவி செய்யாதீங்க. யாரோ செய்கிற தப்புக்கு சிம்ம ராசிக்காரங்க தண்டனை அனுபவிப்பாங்க. அதுவும் முக்கியமாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பண விஷயத்தை வரும்போது 10 அடி தள்ளியே நில்லுங்க. கையெழுத்து யாருக்காகவும் போடாதீங்க, பாவம் பார்க்காதீங்க. ஏன்னா தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். யாரோ பண்ணுற தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிற நேரம், புரியுதா? என்னைக்கு தன்னை நம்ம மீறும்போது தான் ஒரு மழை தண்ணி வெள்ளம் வருதுன்னா அதை ஏன் அணை போட்டு கட்டுறோம்? தண்ணி வீணாக போயிடுதுன்னு. அதனால் தன்னையும் ஒரு அணை போட்டு தடுக்கலைன்னா தண்டனை பெருகும். வார்த்தையை நல்லா கவனிச்சிக்கங்க. இந்த தண்டனைக்கு அவ்வளோதான் வார்த்தை. தன்னை அணை போட்டு தடுக்கணும். அதுக்கு நமக்கு டெபாசிட் வேணும். நான் இந்த இடத்துல இது பேசலாமா, பேசக்கூடாதா, இந்த இடத்துல இந்த செயலை செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு அணையை நான் ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை பயணம் செய்யணும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா தண்டனை உறுதி. இப்போ பாயிண்ட் புரியுதா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்க எந்த தெய்வத்தை அதிகமாக வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களே உங்களுக்கு அணை போடலைன்னா தண்டனை கொடுப்பாரு. அப்போ பார்த்து பழகுங்க, பார்த்து பேசுங்க, பார்த்து யோசிங்க. கையெழுத்தை போடாதீங்க. அது உறவாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. போகிற போக்கில் செஞ்சுக்கலாம். அடுத்தது கேது. வெறும் செலவு பண்ணால் கூட ராகு பகவான் எல்லா செலவுமே தேவையில்லாத செலவாக மாற்றிடுவார். பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். 10 ரூபாய்க்கு பண்ணுற செலவு 50 ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த 18 மாதம் இருந்தாலும் பண பிரச்சனையை ஏற்படுத்துகிறாரு. பணத்தை நம்ம கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டாம், நமக்காக வாழ்வோம். இதுதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது? அப்படி தான் எதிர்கொள்ளணும். அதுவும் இந்த படம் எடுக்கிறவங்க ரொம்ப முக்கியம். தயாரிப்பாளர்களாக இந்த சிம்மராசியில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்க தொழில் வல்லுநர்கள் கவனமாக இருங்க. அரசியல்வாதிங்க கவனமாக இருங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. செலவுகள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும், கவனமாக இருங்க. இந்த ராகு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்? சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா பிரதோஷம், சிவராத்திரியில் அதிகமாக வழிபாடு செய்யுங்க. சிவராத்திரியில் வில்வ அர்ச்சனை பண்ணுங்க. சிம்மராசிக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். இந்த கேது பகவான் நமக்கு 2 விஷயத்தை கொடுக்குறாரு. அவர் ஜென்மத்தில் வராரு. இந்த ஜென்மத்தில் கேது வர்றதுனால தேவையில்லாத பொறுப்புகள் ஏற்படும். அதிகமாக சுமக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். என்றைக்குமே பொறுப்பு சரியாக இருந்தாதாங்க நம்ம சரியான ஆள். ஒரு பொறுப்பில் இருந்தால் தான் ஒரு மதிப்பு இருக்கும். அவர் பெரிய ஆளுங்க, மனிதர். ஆனால் அது என்னென்னா நமக்கு நிறைய சோகத்தை ஏற்படுத்தும். நம்ம தண்ணி குடிக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, நமக்கு பிடிச்சது செஞ்சுக்க முடியாது. புரியுதுங்களா?
அப்போ இந்த கேது ஜென்மத்தில் வரும்போது நமக்கு என்னென்னா நம்ம மைண்டு ஒரு ரிலாக்ஸை தேடும். இந்த உலகம் அதுக்கான வாய்ப்பு கொடுக்காது. அப்போ நீங்கள் சோகத்துக்குள்ளே போவீங்க, உங்களுடைய புத்தி தருமாற்றம் ஏற்படும். இந்த கேது ஜென்மத்துக்கு போக சொல்ல சூழ்நிலைகள் மொத்தம் சேர்ந்து மூளையை வேலை செய்யாமல் பண்ணும். அதனால் சில இடங்களில் எங்கே எப்படி பேசணும்னு தெரியாது, ஓவராக பேசிடுவோம், ஓவராக ஒரு விஷயத்தில் இறங்கிடுவோம். நம்மளுடைய வார்த்தையே போய் நமக்கு எமனா நிற்கும். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுடைய புத்தி அம்சம் சில சோகத்தை உண்டாக்கும். எப்படின்னா இந்த சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் தவிப்போம். ஏன்னா நமக்கு தான் நல்ல ஞானம் இருக்குது, அதனால் அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருவோம். ஆனால் எவ்வளோ தான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் 10 முட்டாள்கிட்ட போகும்போது அறிவாளியாக காட்டிக்கலாமா? காட்டிக்கவே கூடாது. இந்த குரங்கு கதை தான். குரங்குகிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை தூக்கி எறிவாங்க. முதல்ல குரங்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கும். அதே மாதிரி தூக்கி போட குரங்குக்கு என்ன ஆகும்னா திரும்ப அதே மாதிரி ட்ரை பண்ணி தூக்கி போடும். இவ்வளோ தான் கான்செப்ட். நம்ம சில குரங்குகிட்ட இருக்கிறதா நினச்சிக்கணும். பாரங்களோட வாழ்வதால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த 18 மாதம் நம்மளை வானரங்களோட வாழ வைக்க வேண்டும். வானரகத்துக்கு புத்தி கம்மி, நமக்கு புத்தி அதிகம் மனுஷனுக்கு. இப்போ பிளான் முடிஞ்சு போயிடுது. இதே இந்த ஞானம் வரலன்னா வானகரத்தோட சண்டை போட்டுட்டு அது நமக்கு வாழ்நாள் முழுக்க வெற்றியை கொடுக்காது, விரயத்தை தான் கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும். புத்தி குறைவுனால் நம்ம கெட்டவர்களாக மற்றவர்களுக்கு காணப்படுவோம். சிம்மராசிக்காரங்க உண்மையிலே நல்லவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க, நல்லா பேசுகிறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு கௌரவத்தை மேம்படுத்தக்கூடியவங்க. இந்த முடியாதுன்ற வார்த்தையே சிம்மத்துக்கு கிடையாது. நம்மளால் முடியும் நம்பிக்கை உடையவங்க. ஆனால் இந்த வானரங்களோடு வாழும்போது நம்மளை புத்தி இல்லாதவனாவே காட்டும். அவங்களோட வாழ்ந்து பழகி அவங்கள வீழ்த்துவது தான் இந்த 18 மாதம் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். இப்போ புரியுதா? நெகட்டிவே பேசாத இவரே இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறாரு. நான் சொன்னது எதுவுமே நெகட்டிவ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் வரக்கூடாதுன்றதுக்கு பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணம் அவ்வளோதான். மனுஷனோட வாழ்கிறது தானே பிரச்சனை. நம்ம வானகரத்தோடு வாழணும்னு நினச்சிட்டு போயிடுவோம். அப்போ நம்ம பிளான் மாறிடுதுல. சிம்மராசியே கிளியர் ஆகிருப்பீங்களே. அப்போ ஒருத்தவங்க எதிர்க்கும் போது நீங்கள் சம பலத்தில் பார்க்காதீங்க. அவங்க புத்தியை குறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை, அது மாதிரி மந்திரத்தை சொல்லுங்கள். அப்போ விநாயகரை வணங்கினா முடிஞ்சு போச்சு. புத்தி ஷார்ப்பாக நம்ம செயல்படுவோம். நம்மளை தோக்கடிக்க இனிமேல் ஒருத்தன் பிறந்து தான் வரணும். இந்த 18 மாதம் இறுதியில் அம்சமான வெற்றியை பெறுவீங்க. நான் சொன்ன பிளான் படி போனீங்கன்னா. வாழ்த்துக்கள் சிம்மராசிக்காரங்களே. நிச்சயம் இந்த 18 மாதம் உங்களுக்கு சவால்கள் தான். இந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய அற்புதமான சக்தி துர்க்கையிடம் உங்களுக்கு கிடைக்கும். துர்க்கையை வணங்குங்க, சிவனை வணங்குங்க, விநாயகரை வணங்குங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்க போகிறாங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சிம்மராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.